இந்த ஊர்ல கொள்ளடிக்கிற காசு இந்த ஊர்ல இருந்தா கூட பரவாயில்ல. ஏதோ நீ அடிச்சிட்டாங்க, ஏதோ ஃபேக்டரி கட்டுறாங்க, ஏதோ பண்றாங்கன்னு வச்சுக்கவே, ஸ்கூல் கட்டுறான், ஃபேக்டரி கட்டுறான்னு வச்சுக்கவே, அது இங்கே எப்படியோ காசா புழங்கி மக்களுக்கு மறைமுக வேலை வாய்ப்பாக கிடைக்கும். ஆனா நீங்க கொள்ளையடிச்ச காசு நாட்டுக்கு வெளியே அனுப்பிடுறாங்க. நீங்க உண்மையிலேயே சொல்றேன், ஒரு கொடூரமான ஆளுகளை, ஒரு கொள்ளைக்காரனை தான் நாட்டுக்கு வச்சிருக்கீங்க. இப்ப கொள்ளையடிச்சு நாட்டுக்கு வெளியே அனுப்பிடுறீங்க. நீங்க துபாயில கட்டடம் வளர்ந்து பாருங்க, அதெல்லாம் அந்த ஊர் காசுலாம் பார்த்தா நினைச்சாங்க, நம்ம ஊர் காசு தான், வேற யாரும் கிடையாது. இவங்க அடிக்கிறாங்க கொள்ள, அந்த காசு அப்படியே வெளியே போகுது, அங்க போய் ஹவாலா பணமா சுத்துது. இவங்களோட முதலீடுகளா தான் இங்க இருக்கு. நம்ம ஊர்ல நம்மள கொள்ளையடிச்ச காசு தான் அந்த ஊர் டெவலப் ஆகுது. எப்படி ஹவாலா பணமா இவங்க நகர்த்துறானுங்க. இதாவது அறிவு வருது நமக்கு. இதுக்கு மேல உங்களுக்கு என்ன ஆதாரம் தேவை? KN நேரு எந்த அளவுக்கு நேர்மையான மனுஷன். இந்த ஆளு மேல ஒரு எஃப்ஐஆர் போடுறதுக்கு கடந்த ஒரு வருஷமா அலையுது. லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு போட சொல்லி இடி ஒரு வருஷமா அலையுது, கோர்ட்டுக்கு போய் நிக்குது. போடவே மாட்டேன்னு தாஜா காமிக்குது MK ஸ்டாலின் கவர்மெண்ட். ஏன்னா இந்த ஆள் 50,000 கோடி சம்பாதிச்சாருன்னா அதுல குறைஞ்சது 15,000 கோடி வாங்கி சாப்பிட்டது இல்லாட்டி வாங்கி போட்டது யாரா இருப்பாரு? வேற யாரும் கிடையாது. MK ஸ்டாலின் உதயநிதி கும்பலா தான் இருக்கும், வேற யாரும் இருக்க போறா? அப்ப அவங்களுக்கு குற்றவாளி. இதை விட உங்களுக்கு ஆதாரம் தேவை. இதை விட உங்களுக்கு ஒரு ஆதாரம் வெட்ட வெளிச்சமா தேவை. இந்த ஊரு எல்லா வளமும் இருக்கு, எல்லா விதமான காசு இருக்கு. நீங்க ஏழை நாடுகளும் கிடையாது, உங்களுக்கு போதுமான ஃபண்ட் இல்லாம கிடையாது. ஆனா நீங்க தேர்வு செய்யக்கூடிய அரசியல்வாதிகள் இப்படி அடிச்ச கொள்ளைய நீ உண்மையை சொல்லி இங்க போடுறதோட பிரச்சனை கிடையாது. ஆனா நாட்டுக்கு வெளியில கொண்டு போறானுங்க ஹவாலா. இந்த ஒட்டுமொத்த பிரச்சனையில நீ லஞ்சம்ன்ற தாண்டி எதிரம பிரச்சனை, ஹவாலா பணமா நாட்டை விட்டு வெளியே கொண்டு போறதுக்கு 10 ரூபா பயன்படுத்தினா பாருங்க, அதுதான் பிரச்சனை. இந்த நாட்டை விட்டு காசு வெளியே போகுது. அப்ப இந்த நாட்டை விட்டு வெளியே போகுதுன்னா இவன் ஒரே ஒரு மினிஸ்டர் மட்டும் 50,000 கோடி போகுதுன்னா வெளியில, இங்க மொத்தம் 41 டிபார்ட்மெண்ட் இருக்குது. 41 டிபார்ட்மெண்ட்ல நீ என்ன யோசிச்சு பாரு, 41 டிபார்ட்மெண்ட் எவ்வளவு போயிருக்கு? 20 லட்சம் கோடி போயிருக்குமா? இல்ல குறைஞ்சபட்சம் நான் கேட்கிறேன், 1 லட்சம் கோடி போயிருக்குமா? என்ன அநியாயம் நடக்குது? அந்த 20 லட்சம் கோடின்றது நீ கடனா ஒரு 10 லட்சம் கோடி வாங்கி வச்சிருக்காங்க, எக்ஸ்ட்ரா டெண்டர் விட்டது மத்தவங்க வசூல் பண்றதுக்கு. ஐயோ இதெல்லாம் நீங்க நினைச்சாங்க உங்க வீட்டுக்கு கீழே ஒரு கரையா கொஞ்சம் புகுந்தாலே நீங்க வருத்தப்படுவீங்க. இவங்க கரையான் புத்த ஒட்டுமொத்த வீடு ஃபுல்லா இருந்துச்சு வச்சு எப்படி இருக்கும்? என்னைக்கோ வீடு மொத்தமா படுக்க போகுதுன்னு அர்த்தம். இவங்களை நீ ஆட்சிக்கு அதிகாரத்தை கையில கொடுத்தது அதேதான். இது கூட புரிஞ்சுக்க முடியும்னு வச்சுக்கவே, இதுக்கு மேல நம்மளை காப்பாத்துறது கஷ்டம். இதுக்கு மேல எவனா ஒருத்தன் இதெல்லாம் திருந்தலன்னு வச்சுக்கோ, நீனே ஒரு 4-5 வருஷமா பார்த்து நாட்டை காலி பண்ணிட்டு எங்கடா போயிரு. ஏன்னா இவங்க வாங்கி வச்சிருக்க கடனுக்கு வட்டியை நம்ம வருஷம் 65,000-75,000 கோடி கட்டணும். இருக்கிற கடன் நம்ம தலையில தான். வாங்கி சாப்பிட்டது இவங்க, ஒதுக்குற பட்ஜெட் மட்டும் கிடையாது, எக்ஸ்ட்ரா கடன் வாங்கி அதையும் கொள்ளையடிச்சிருக்கானுங்க. எனவே யாராவது இங்க நல்லா வாழ நினைச்சீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு வாழ்றது கஷ்டம். நீங்க திருந்தினால ஒழிய இது திருந்ததுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா என்ன, எல்லாம் முடிச்சுட்டு கணக்கு வழக்க கடைசியா எலெக்ஷன் டைம் உங்களுக்கு 2,000-3,000 கொடுத்து பிரியாணி போட்டோத்தை கொடுத்து எல்லா பேருக்கு தண்ணி வாங்கி கொடுத்து வச்சுக்கவேன், வெக்கமே இல்லாம ஓட்டு போட்டேன்னு வச்சுக்கவேன், நீலாம் வாழ்றதுக்கு தகுதியே கிடையாது.